வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். பொதுவா சில பேய் படங்கள் நம்மள அப்போதைக்கு தான் பயமுறுத்தும். ஆனா சில பேய் படங்கள் நம்ம ஆன்மாவையே உழுக்கும். அந்த மாதிரியான ஒரு திரைக்கதையோட வந்திருக்கிற படம் தான் 2018ல ஹாலிவுட்ல வெளியாகி இப்ப தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கிற ஹெரிடிட்டரி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை எப்படின்னு பார்த்தா, படத்துல ஆனி அப்படிங்கிறவங்க ஒரு மினியேச்சர் ஆர்டிஸ்ட். ஒரு நாள் அவங்களோட அம்மா இறந்து போறாங்க. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஒரு மர்மமான மரணம் ஒண்ணு ஏற்படுது. இந்த துக்கத்திலேயே ஆனி இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய அம்மா பத்திய மர்மமான உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு பழங்கால அரக்கனை வரவேற்கிற ஒரு பகடக்காயா இந்த குடும்பம் பயன்படுத்தப்படுது. இதுக்கப்புறம் அந்த சாபத்துல இருந்து இந்த குடும்பம் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த படத்துல ஆனி கதாபாத்திரத்துல டோனி கோலட் தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத விட அந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தாயோட கோபம், துக்கம் மற்றும் மனச்சிதைவு இது எல்லாத்தையுமே தான் நடிப்புல நல்லாவே காட்டியிருக்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லா ஒரு விதமான அமானுஷ அமைதி நம்மள பதற வைக்குது. படத்தோட சினிமோட்டோகிராபிக் ஆகட்டும், பின்னணி இசையாகட்டும் எல்லாமே பிரமாதமா இருக்குது. இந்த படம் வெறும் ஜம்ஸ்கேர் படமா மட்டும் இல்லாம படத்துக்குள்ள ஒரு குடும்பத்தோட மனநல பாதிப்பு மற்றும் மரபணு வழியா வர துன்பங்களை இந்த படம் ஆழமா பேசுது. மினியேச்சர் பொம்மைகள் மூலமா கதாபாத்திரங்களோட வாழ்க்கைய குறியீடா சொன்னது இயக்குனரோட புத்திசாலித்தனம். தேவையில்லாத பின்னணி இசையை வச்சு நம்மள பயமுறுத்தாம காட்சிகள் மூலமாவே நம்மள சீட்டி நுணுக்கி இந்த படம் கொண்டுட்டு வருது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் 2 மணி நேரம் பக்கம் ரன் ஆகுது. ஆனா முதல் 1.25 மணி நேரம் ரொம்பவே பொறுமையா தான் மூவ் ஆகுது. படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. கிளைமேக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. படத்துல டீமன் பைமன் பத்திய விளக்கத்தை இன்னுமே கொஞ்சம் டீப்பா கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல புரூட்டலான காட்சிகளும் அடல்ட் கண்டென்ட்டும் இருக்குது. சோ தனியாவே பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.